நான் என் கணவருடன் படுக்க மாட்டேன் ஏன் என்று அவர் நம்மளை நினைத்து நம்மளை எண்ணுவார். அப்பொழுது நம்ம அவருடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சிரும். தங்கம் இப்போ நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகுது. இப்போது தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் எது? எந்த ராசிக்காரங்க எந்த நேரத்தில் வாங்கினா அவங்களுக்கு அதிகமாக தங்கம் பெருகிக்கிட்டே போகும்? அவருடைய எண்ணிக்கை பலன் இப்போ இதை விட 4000 ரூபா ஒரு கிராம் கூடிவிடும். இப்படி நாம் எதை எடுக்க வேண்டும் என்பதை ஓரை பார்த்து. இப்போ ஒரு சில மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு அது இன்னும் வளரணும்னு நினைப்பாங்க. அதுவும் ஒரு சில பேர் இந்த நேரத்தில் போட்டால் இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்து போடுற மக்களும் இருக்கிறாங்க. நாம் எடுக்க முடிவு நமக்கு நல்ல முடிவாக இருக்கும் என்பது நம்முடைய ஜாதகத்தில். இப்போ தொழில் தொடங்கி அது நல்லபடியாக ஓடி அவங்களுக்கு வருமானங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த மக்கள் எந்த நேரத்தில் என்ன தொழில் செய்யலாம்? அது இட சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் சூரியனாக இருந்தால் வீடுகளில் என்ன மாதிரியான பூஜை முறைகள் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்? அகத்திக்கீரையும் சாப்பிடுவான். ஏன்னா நாள் முழுக்க பட்டினியாக கிடந்தான், அவனுக்கு வயிறு புண்ணு வந்துடும்னு. எல்லாமே அந்த காலத்தில் முறைப்படித்தான் நடந்தது. என் பையனுக்கு திருமணமே ஆகவில்லை, எப்பொழுது திருமணம் எப்பொழுது வேலை என்று எந்த தாய் புலம்பாமல். ஆமாம், இப்போ தங்கம் வாங்குறாங்க. தங்கம் இப்போ நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகுது. இப்போது தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் எது? எந்த ராசிக்காரங்க எந்த நேரத்தில் வாங்கினா அவங்களுக்கு அதிகமாக தங்கம் பெருகிக்கிட்டே போகும்? அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். தங்கம் என்பது நம்முடைய 9 நவகிரகங்களில் குரு என்பவர் தங்கத்திற்கு அதிபதி, மஞ்சளுக்கு அதிபதி. அந்த குரு நம்முடைய ஜாதகத்தில் பலம் பெற்று நல்ல டிகிரியோட நல்ல வீட்டில் இருந்தால் நமக்கு தங்கம் தங்கும். இந்த குருவான் இப்பொழுது சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் இருப்பதால் மிதுனத்திற்கு வரும்பொழுது அவர் 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு வந்து விடுவார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவர் மிதுன ராசிக்கு வரும்பொழுது அவர் புதனுடைய வீட்டுக்கு வருவதால் அவருடைய எண்ணிக்கை பலன் இப்போ இதை விட 4000 ரூபா ஒரு கிராம் கூடிவிடும். 10,000 ரூபாய்க்கு வந்துவிடும். ஆகவே தங்கம் எடுத்து வைப்பவர்கள், தங்கம் என்பது குரு, வியாழக்கிழமை அன்று குரு ஓரையில் பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரத்தில் தங்கத்தை வாங்கி அவங்களுடைய ஈசான மூலை, குருவுடைய மூலை ஈசான மூலை, அந்த இடத்தில் ஒரு பெட்டி வைத்தால் அந்த தங்கம் தங்கும். 10 பவுன் 100 பவுன் ஆகும். 100 பவுன் 500 பவுன் ஆகி அந்த குடும்பத்தில் அந்த குருவுடைய எனர்ஜி கூடி சகல வாக்கியமும் நடந்து வெற்றிகரமாக அமைய என்பதால் அந்த தங்கத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லும்போது 10,000 ரூபா ஆகிவிடும். ஆகவே இப்பொழுது நீங்கள் தங்கம் வாங்காமல் இப்போ வாங்கி வைத்தால் மிதுன ராசியில் வரும்போது நல்ல முறையில் விற்று நீங்கள் செல்வ மகளாக வாழலாம். ஆகவே வியாழக்கிழமை குரு ஓரை, புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம் அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் அன்று டிகிரி கூடியிருக்கும் பொழுது, அன்னைக்கு 50 டிகிரியில் குரு இருந்து வாங்கினால் நாம் வாங்கினது குறைந்து விடும். அது 100 டிகிரியில் வாங்கினால் சாதாரண பலன் கிடைக்கும். 300 டிகிரியில் வாங்கினால் அவங்களுக்கு பன்மடங்கு லாபம் கிடைக்கும் என்பதை தெல்ல உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி குரு எப்படி இருக்கிறார், தங்கம் வாங்கலாமா என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு சில மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு அது இன்னும் வளரணும்னு நினைப்பாங்க. அதுவும் ஒரு சில பேர் இந்த நேரத்தில் போட்டால் இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்து போடுற மக்களும் இருக்கிறாங்க. இதுலேயும் அந்த நல்ல நேரம் அவங்களுக்கு கை கொடுக்குங்களா? இந்த ராசிக்காரங்களுக்குன்னு கொடுக்குமா, இல்லை ஜென்ரலாகவே கொடுக்குங்களா? ஒருவருடைய ஜாதகத்தில் லாபம் என்பது உழைக்காமல் வரக்கூடியது லாபம். அந்த லாபாதிபதி திசை நடந்து அவன் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்தால் சுக்கிரனுடைய வீட்டில் திடீர் தனலாபம் வரும். அதற்காக 1000 ரூபா போட்டால் அவன் 50,000 எடுப்பான்.
5000 போட்டால் 5 லட்சம் எடுப்பான், 5 லட்சம் போட்டால் 50 கோடி எடுப்பான். ஆகவே நம்முடைய ஜாதகத்தில் லாபாதிபதி திசை நடந்து அந்த திசை சுக்கிரனுடைய தனாதிபதி வீட்டில் அமர்ந்து, லாபாதிபதி தனாதி வீட்டில் அமர்ந்து, தனாதிபதி லக்னத்தில் அமர்ந்தால் அந்த உடலுக்கு தனலாபம் வந்து கொண்டே இருக்கும். அப்படியாப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் இறங்க வேண்டும். அதாவது கெமிக்கல், மெடிக்கல் இது சம்பந்தமாக இருந்தால் செவ்வாய் ஓரை சூரிய ஓரையில் எடுக்கணும். தங்கம் வாங்க வேண்டுமென்றால் குரு ஓரையில் ஷேர் மார்க்கெட்டை எடுக்கணும். இரும்பு வாங்க வேண்டுமென்றால் சனி ஓரையில். இப்படி நாம் எதை எடுக்க வேண்டும் என்பதை ஓரை பார்த்து தெள்ள தெளிவாக அந்த பொருளை வாங்கினால் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான நஷ்டமும் வராது என்பது தெள்ள தெளிவான உண்மை. ஜாதகத்தை பார்த்தே நீங்கள் தெரிந்தே எடுத்துக்கொள்ளலாம். மூட நம்பிக்கையோட நமக்கு யோகம் வரும் என்று நம்பவே வேண்டாம். எல்லாமே இறைவனோ கிரகங்களோ எல்லாமே நம்மளுடைய நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டதானுடைய இவை எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய ஜாதகம் இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் முழுமையாக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய விதியும் நம்மனால் வாழ்க்கையில் மதிக்கெட்டே போகாது. அது மதி கெட்டு போனால்தான் விதி கெட்டு போகும். ஆகவே மதியும் கெடாமல் விதியும் கெடாமல் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்தை தெள்ள தெளிவாக பார்த்து நமக்கு வந்துவிடும் அப்படின்னு பரிபூர்ணமாக நம்பவே எதுவுமே நம்பிக்கைங்கிறதே கிடையாது. நம்பிக்கைங்கிறது கிரகங்களை வைத்து தான் நாம் நம்ப வேண்டும். நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாம் எடுக்க முடிவு நமக்கு நல்ல முடிவாக இருக்கும் என்பது நம்முடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே அதற்கு நமக்கு வேலை செய்யும். ஆகவே யோசனை பண்ணி தங்கம் வாங்குறவங்கெல்லாம் இந்த நேரம் பார்த்து ஓரை பார்த்து டிகிரி பார்த்து வாங்கினால் கண்டிப்பாக தங்கம் தங்கும் செல்வாக்கும் வரும். நீங்கள் தங்கம் போல் மின்னுவீர்கள் என்பதை தெள்ள தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு சில மக்கள் வந்து தொழில் தொடங்குறாங்கன்னா லாபத்துக்காக தான் தொடங்குறாங்க. இப்போ தொழில் தொடங்கி அது நல்லபடியாக ஓடி அவங்களுக்கு வருமானங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த மக்கள் எந்த நேரத்தில் என்ன தொழில் செய்யலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது ஜீவன ஸ்தானம். இந்த ஜீவனாதிபதியான 10ஆம் இடம் அதிபதி பலன் பெற்று பகை வீட்டிற்கு செல்லாமல் நீசக்கிரகங்கள் பார்வை இல்லாமல் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தனிமுறையில் தொழில் அமைத்து அந்த தொழிலில் செல்வ மகனாக வாழ முடியும். 10ஆம் இடத்துக்காரன் செவ்வாயாக இருந்தால் இடங்கள் வாங்கி விற்பனை கான்ட்ராக்டு அது இட சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் சூரியனாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில், ஓட்டல் சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் புதனாக இருந்தால் நிறுவை சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் குருவாக இருந்தால் தங்கம் சம்பந்தமான தொழில். 10ஆம் இடத்துக்காரன் சுக்கிரனாக இருந்தால் கலைத்தொழில். அந்த சினிமா கலைத்துறையில் அவன் கலைமகனாக வளர்ந்து செல்வ மகனாக சிறந்து விளங்குவான். 10ஆம் இடத்துக்காரன் ராகுவாக இருந்தால் வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுவான். 10ஆம் இடத்துக்காரன் குருவாக கேதுவாக இருந்தால் ஆன்மீகத்தில் இறைவனுக்கு பணிவிடை பண்ணி இறைவனை பற்றி பேசி அதன் மூலியமாக அவனுக்கு செல்வாக்கு வரும். அப்படி 10ஆம் இடத்துக்காரன் யாரோ அந்த கிரகத்தை பார்த்து அவன் எந்த வீட்டில் 10ஆம் இடத்துக்காரன் 6ல் அமர்ந்தால் நிரந்தரமான தொழில் இருக்காது. 6ஆம் இடம் என்பது வில்லங்கம், கடன் வாங்கிடுவான். 10ஆம் இடத்துக்காரன் 8ல் அமர்ந்தால் அவன் அவமானப்பட்டு விடுவான். அப்படி 10ஆம் இடத்துக்காரன் எந்த வீட்டில் இருக்கான் என்பதை யோசனை பண்ணி ஜாதகத்தை ஒரு மட்டம் 2 மட்டம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் முடிவெடுத்தால் தொழில் ஒரு மனிதனுக்கு கெட்டே போகாது என்பது உறுதியான ஒரு திண்ணம். இப்போது வீடுகளில் என்ன மாதிரியான பூஜை முறைகள் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்? இப்போ வெள்ளிக்கிழமை இது பண்ணணும், சனிக்கிழமை இது பண்ணணும், செவ்வாய்க்கிழமை பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பூஜை முறைகள் ஒருத்தருக்கு நல்ல பலன் கொடுக்குங்கம்மா?
முதலில் பூஜை என்பதே ஒவ்வொரு வீட்டில் படம் வைத்து பூஜை பண்ணுகிறோம். அந்த படத்திற்கு நாம் உயிர் கொடுக்க போவதில்லை. படத்தை விரைந்த நேரம் என்ன நேரமோ அந்த நேரம் வைத்து நம்ம பூஜை பண்ணும்பொழுது அந்த படம் நமக்கு சிறப்பாக அமையும். அந்த உயிர் கொடுக்காமல் ஒரு மனிதன் பூஜை பண்ணுகிறேன் என்றால் அந்த பூஜை அறையில் எந்த விதமான பலனும் இருக்காது. பூஜை என்பது இறைவனுக்கு 6 கால பூஜை, 3 கால பூஜை, 2 கால பூஜை, காலையில் மட்டும் பூஜை, மத்தியானம் பூஜை என்பது பல பூஜை முறைகள் இருக்கிறது. ஆனால் நாம் வீட்டில் குளித்து விளக்கேற்றி பொட்டு வைத்து பூ வாங்கி ஒரு டம்ளர் தண்ணி வைத்து நம்ம ஒரு 2 கற்கண்டு வைத்து நாம் பூஜை பண்ணி நான் பூஜை பண்ணினால்தான் சாப்பிடுவேன். நான் பூஜை பண்ணால்தான் ஒரு காரியத்தை செய்வேன். எல்லாமே மனிதனுக்கு நம்பிக்கை. ஒரு மனிதன் பூஜை பண்ணாமலே மனம் சுத்தமாக இருந்து அவனுடைய பஞ்சமா பாதங்கள் இல்லாமல் அவன் கடவுளையே நினைத்து எந்த கடவுளை நினைக்கிறோமோ அந்த வைப்ரேஷன். அவங்க சூரியனை நினைத்தால் சூரியனுடைய எனர்ஜி, சுக்கிரனை நினைத்தால் மகாலட்சுமியுடைய எனர்ஜி, புதனை நினைத்தால் சரஸ்வதியுடைய எனர்ஜி. இப்படி ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த எனர்ஜி ஒன்றுதான் நமக்கு பவர் கொடுக்கும். கோயிலில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதே நமக்கு தெரியாது. முருகா, நாம் கோயிலுக்கு சென்றவுடன் நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு. ஆனால் அவர் கண் விழித்து பார்க்க மாட்டார். நம்ம குழந்தைகளே நம்மளை பார்க்கும் பொழுது ஓயாமல் நம்மளை பாடாப்படுத்தினால் நாம் குழந்தைய ஒரே அடியாக அடித்து விடுவோம். என்ன சனியனே என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறது என்று. ஆகவே கோயில்லையோ வீட்டுகள்லையோ கடவுள்கிட்ட எனக்கு வீடு வேண்டும், எனக்கு கார் வேண்டும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக வேண்டும், என் பிள்ளைக்கு குழந்தை வேணும் என்று ஒப்படைக்காமல் கடவுளை சும்மா நின்று வணங்கினால் இவன் ஏன் நம்மிடம் ஒன்றுமே கேட்கவில்லை, இவன் நல்லா இருக்கானோ என்று அவர் நம்மளை நினைத்து நம்மளை எண்ணுவார். அப்பொழுது அவருடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சிரும். அது மூலியமாக அவர் பார்வை நம்மேல் பட்டு நாம் பிரபஞ்சமாகி விடுவோம். ஆகவே நான் பூஜை பண்ணுகிறேன். சில பேர் நல்ல மாமிசம் சாப்பிட்டு விட்டு குளித்து முடிந்தால் எல்லாம் போய்விடும் என்று உடனே குளிச்சுட்டு விளக்கேற்றுறாங்க. நான் மாமிசம் சாப்பிட்டேன், குளிக்காமல் விளக்கேற்ற மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது. குளிப்பு என்பது உடல் சுத்தம். நீ உடலை சுத்தமாக வைத்து விடலாம். ஆனால் மனிதனே, உன்னுடைய உள்ளம் சுத்தமடையுமா? எந்த மனிதனுக்கும் உள்ளம் சுத்தமடைந்த சரித்திரமே கிடையாது. ஏனால் உள்ளம் என்பது சூரியன் சந்திரன் 2 சேர்ந்து தான் மூச்சுக்காற்று. ஒரு மூச்சுக்காற்று உள்ளே போகும்போது கெட்ட மூச்சுக்காற்று வெளியே வரும். நல்லதும் கெட்டதும் இரவும் பகல் போல் மனிதனுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் மாமிசம் சாப்பிட்டு சாமி கும்பிடலாமா? நான் கடவுளே, நான் உன்னை எவ்வளவு தடவை கும்பிட்டுகிறேன், எனக்கு உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா என்று கடவுளையே மனிதர் கேட்கிறார்கள். கடவுள் கண் துறந்து பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் கண் துறந்தால் மனிதர்கள் அவரை பிடுங்கி விடுவார்கள். ஆகவே தான் இறைவன் கண்ணை மூடிக்கொண்டே அமைதியாக என்னிடம் கையை வைக்கிறார். என்ன வைக்கிறார்? மாமனிதனே, என்னிடம் ஒன்றும் கேட்காத என்று அவர் கையை வைக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மளை வாழ்த்துகிறார் என்று நினைக்கிறோம். அவர் வாழ்த்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னிடம் ஒன்றும் இல்லை, வெறுங்கை இருக்கிறதே
அல்லது என்னுடைய கை ரேகையை பார் என்று அவர் சொல்லலாம். அதனால தான் அவர் கையை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்க அப்படின்னு நமக்கு சொல்கிறேன்னு நினைக்காரு. ஆனால் அவருடைய எண்ணம் எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நான் சும்மா தான் இருக்கேன்னு காட்டுறாரு. ஆகவே மனிதனே, நீ கடவுள் கடவுள் என்று நம்பி விடிய விடிய சாமி கும்பிட்டு பட்னியாக இருந்து தன் குழந்தைகளையும் கவனிக்காமல் நான் இன்று செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுகிறேன். ஆனாலப்பட்ட கடவுளே என்ன பண்ணுறாரு, நைட்டில் எந்த கடவுள் 3 நேரம் பூஜை பண்ணால் சாப்பிடாமல் இருக்கிறார்? காலையில் நைவேத்தியம், மத்தியானம் 12 மணிக்கு நைவேத்தியம், நைட்டில் பள்ளியறை முடித்தவுடன் பள்ளியறைக்கு சாப்பாடு கொடுத்து போகிறாரு. இல்லை, நான் என்னுடைய கணவரை இன்று விரதம், நான் என் கணவருடன் படுக்க மாட்டேன். ஏன்? அந்த கடவுளே பள்ளியறைக்கு செல்லும் பொழுது, ஏன் மனித ஜென்மமே உனக்கு என்னடா, நீ எதற்காக நான் சுத்தம் என்கிறேன்? சுத்தம் என்பது ஒன்றுமே இல்லை. அந்த கடவுளே பள்ளியறைக்கு போய் அதுக்கப்புறம் கதவை பூட்டி காலம்பரம் தான் திறக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு தெரியாதா? நைட்டு முழுக்க பள்ளியறைக்கு போய் அந்த பள்ளியறை பூஜையை முடிச்சுட்டு கொண்டு தாசாவில் படுத்துக்கிறதான், பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறதான். ஏன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கோயிலில் என்னடா இருக்குது? நம்முடைய மனம்தான், உள்ளம்தான் கோயில். உன்னுடைய குடில் தான் கோபுரம். ஆகவே கடவுளை நம்பி நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்று விரதம் இருக்கிறேன். அந்த காலத்தில் எதற்காக ஏகாதசி என்று விரதம் இருந்தார்கள் என்றால், ஒரு மனிதன் ஒரு நாள் விரதம் இருக்கும் பொழுது அவன் உடல் சுத்தமடையும், அவனுடைய குடலுக்கு வேலை குறையும். மறுநாள் என்ன செய்வாங்க? ஏகாதசி மறுநாள் நெல்லிக்கனியும் சாப்பிட்டு அகத்திக்கீரையும் சாப்பிடுவான். ஏன்னா நாள் முழுக்க அவன் பட்டினியாக கிடந்தான், அவனுக்கு வயிறு புண்ணு வந்துடும்னு. எல்லாமே அந்த காலத்தில் முறைப்படித்தான் நடந்தது. நாம் தான் கொள்கையை மாற்றிக்கொண்டோம். ஆகவே மனிதனே, நீ கணவன் மனைவியாக இல்லறமாக நல்லறமாக வாழலாம், நல்லா சாப்பிடலாம், பட்னி வேண்டாம். பட்னியாக இருந்து கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் எங்கே யாரை பார்த்து கொள்வார்? சாப்பிடாமல் இருந்தால் அவனுக்கு குடல் நோய் வரும் என்பதை அவர் பார்த்து சொல்வார். ஆகவே உண்டு உறங்கி கணவன் மனைவியோட இல்லறமும் நல்லறமும் ஆகி தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் இறைவா என் குழந்தையை நல்லாக்கு. எந்த ஒரு தாய் எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்களோ இல்லையோ என்று கவலைப்பட்டு தன்னுடைய கவலையை அந்த தாய் அந்த பையனுக்கு கொடுத்து விடுகிறாள். இதனால் அந்த பையன் தாயுடைய கெட்ட வைப்ரேஷன் எப்பொழுதுமே அவனுக்கு இருந்து அந்த பையன் நன்றாக இல்லாமல் அவன் ஒவ்வொரு குழந்தைகளும் நன்றாக இல்லாமல் இருக்க காரணம் அவங்க நவகிரகங்கள் அல்ல, அவங்களை பெற்றெடுத்த கருவறையில் சுமந்த தாயுடைய தோஷம்தான் அந்த பையனை பாடாப்படுத்துகிறது. ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களே, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு காரணத்தை கொன்றும் என் பையனுக்கு வேலை இல்லை, என் பையன் நல்லா இல்லை, என் பையனுக்கு திருமணமே ஆகவில்லை, எப்பொழுது திருமணம் எப்பொழுது வேலை என்று எந்த தாய் புலம்பாமல் அமைதியாக என் பையன் நல்லா இருப்பான் என்று எந்த தாய் நினைக்கிறாளோ அந்த மகன் மட்டும்தான் நல்லா இருப்பான். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் மேலே பாசம், இறைவா என் பிள்ளைக்கு வேலையை கொடு, இறைவா என் பிள்ளைக்கு திருமணத்தை கொடு, இறைவா குடியிருக்க வீடை கொடு. எதுவுமே அந்த தாய் கேட்காமல் இருந்தால் அந்த படைத்த கடவுள் அவனுக்கு கொடுப்பான். தாய் கேட்கிறாள், அவன் தாயே கொடுத்து விடுவாள். நமக்கு என்ன என்று இறைவன் கையை விரித்து விடுவான். தாய்மார்களே, தெளிவாக சொல்கிறேன், பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி எண்ணி புலம்பாமல் சும்மா இருப்பதே சுகம் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். பிள்ளைகளை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும்
உறுதியாக பட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.